இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடையே அன்பு வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது உங்களுடைய இலக்கு என்ன, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். பாருங்கள், இந்த உலகத்தில் பிறந்த உடனே ஆண்டவர் அவங்கள ஒரு இலக்கோடு தான் பிறக்க வைக்கிறார். நம்ம கை விரல் 5 விரல் நீ யோசிச்சு பாருங்கள். அதாவதுங்க, ஒரு பர்பஸ் இல்லாத ஒரு விரல் இருக்குதாங்க. எல்லா விரலுக்கும் பர்பஸ் இருக்குது. ஒருவேளை இந்த பெருவிரல் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பெருவிரல் இல்லாமல் எப்படி சாப்பிடுவீங்க? இப்படி எடுத்து பாருங்கள். இந்த பெருவிரல் இல்லை, இப்படி எடுத்து இப்படி எல்லா பருக்கையும் கீழே விழுந்துருங்க. சொத்து பருக்கை எல்லாம் முக்கியங்க. தலைமுடி முக்கியம். என்ன தலைமுடி தான் புரோஜனமாக எல்லாரும் முட்டையை போட்டுறீங்களா நீங்கள்? முடி முக்கியம். முடிதாங்க அழகு. அதுக்காக முடி இல்லாதவங்க அழகில்லைன்னு இல்லை. இப்போ ஸ்டைலுக்காகவே மொட்டையை எடுத்துக்கிறாங்க. எல்லா அவயங்களும் முக்கியங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிக்கும் போது சபையில் ஒரு அவயங்களாக இருக்கிறேன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற அருமையான நண்பர்களை, உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை பரிசுத்தாவிட அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? உங்களுடைய அபிஷேகம் பெற்றது நீங்கள் சர்ச்சில் போய் நல்ல ஆவியில் நிறைஞ்சு கையை தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு வீட்டில் கறி மீனி முட்டையும் சாப்பிட்டு தின்னுட்டு தூங்குறதுக்கு இல்லை. உங்கள் அபிஷேகம் பெற்றது எதற்காக? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் 120 பேர்கள் நிரப்பப்பட்ட உடனே பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார். ஏறக்குறைய 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் பிரசங்கிக்கணும். இல்லை, பேதுரு பிரசங்க 11 பேர் கூட நிற்கிறாங்க, பின்னாடி நிற்கிறாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஒருவேளை ஊழியம் செய்கிற என்னை போல ஊழியர்களோடு கூட நீங்கள் தாங்கி நிற்க வேண்டும் ஐயா. ஒருவேளை பேதுரு பிரசங்கிப்பார், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவார். கொர்நேலியு என்ன செய்ய வேண்டும்? பேதுரு பிரசங்கத்திற்கான களத்தை, மேடையை, வீட்டை ஒழுங்கு செய்ய வேண்டும். விசேஷத்த உறவினர்கள், நண்பர்களை ஒழுங்கு செய்யணும். நீங்கள் ஏதாவது செய்யுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த செய்வதற்காகத்தான் உங்களை ஒரு இலக்கு வச்சு உங்களை அழைச்சிருக்கிறார். பேதருக்கு பிரசங்கம் பண்ணுற இலக்கு, கொர்நேலியுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கான ஒழுங்கு செய்கிற இலக்கு. உங்கள் பகுதிகளில் நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இருக்கீங்களா, ஏதோ ஒரு சிட்டியில் இருக்கீங்களா? ஏங்க இவ்வளவு நல்ல ஊழியம் செய்கிற இந்த கிராம மிஷனரிக்கு ஊழியத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடாது? நீங்கள் ஏன் ஒரு கொர்நேலியாக இருக்கக்கூடாது? ஆண்டவர் உங்களோடு கூட பேசும். என் கூட தொடர்பு கொள்ளுங்க. ஒருவேளை இந்த செய்தி யாராவது டாக்டராக இருக்கிறேன், இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி, இல்லை ரிட்டையர்டு பீப்புளாக இருக்கிறேன், இந்த செய்தி கேட்குறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க இந்த செய்தி கேட்குறேன். நீங்கள் ஏங்க இந்த ஊழியத்தில் பகுதி நேரமாக இணையக்கூடாது? உங்கள் பைபிளில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் இருக்கா இல்லையா? 6ஆம் அதிகாரம் இருக்கா இல்லையா? 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவோடு இருக்கிற கூடவே இருந்த சீசர்கள் 1 2 3 4 5 வர்றாங்க. 6ஆம் அதிகாரத்தில் அவங்க இல்லை. அடுத்து பிரசங்கிக்கும்படி நாங்களோ பிரசங்கிகளும் ஜெபிப்பில் உறுதியாக தரித்திருக்கோமோன்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க. அப்படி சூஸ் பண்ணதில், சமையல் வேலைக்கு சூஸ் பண்ணதில் தான் பிலிப்பு இருக்கிறார். அவங்களை கொண்டு எவ்வளோ ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் ஐயோ ஒரு பட்டணத்தை அசைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் பிலிப்புவாக வரக்கூடாது. கொர்நேலியு தன்னால் இயன்றதை செய்கிறான். அந்த கூட்டத்தில் பேதுரு பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது எல்லார் மேலே பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்குகிறது. ஏன்னங்க கொர்நேலியு மாறக்கூடாது. தயவு செய்து வாங்கலைங்க, உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. இலக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடாதங்க ஐயா. எத்தனை வருஷங்க நீங்கள் சர்ச்சைக்கு போவீங்க? பவுல் சொல்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும். நீங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுற போதகராக இருக்கணுங்க. யாராவது அப்படி இருக்கீங்கன்னா, ரிட்டையர்டு பீப்புள் யாராவது இருப்பீங்கன்னா வாங்கலைங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாங்கலைங்க. நான் உங்களை அனுப்புகிற பிரசங்கம் ரொம்ப அறிவாளிகளுக்கு அல்லங்க. சும்மா கிராமத்தில் உள்ள வாலிபர்கள் மத்தியில், ஜபக்கூட்டத்தின் மத்தியில், இல்லை எங்கள் ஊழியத்தின் சார்பாக எங்காவது இடம் கொடுக்குற சபைகளில் ஒரு சில வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி, டிவியில் பிரசங்கிக்கும்படி யாராவது விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாங்கலேன். உங்களை ஒவ்வொருவரும் ஒரு இலக்கோடு தான் அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13, 14 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று,
அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அது பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் பாருங்க, இந்த 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 வார்த்தை சொல்லும்போது எனக்குன்னு ஆண்டவர் இலக்கு வச்சிருக்கிறார். நீங்கள் அதுக்கு முன்னாடி 13 வசனம் பாருங்கள். அதை பிடித்து கொள்வேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நிறைய பேர் அந்த இலக்கை எப்போ தவறுவாங்க? நான் வாழ்க்கையில் நடந்த தோல்விகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அதெல்லாம் மனசில் வச்சு மறக்கணுங்க. மறதிங்கிறது ஒரு வரங்க. அன்னைக்கு நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், இனிமேல் நான் எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒரு தெருவில் நடந்துக்கிட்டு இருக்கோம், கல் அடறி கீழே விழுந்துட்டோம், ஐயா நான் விழுந்துட்டேன்னு அழுதுகிட்டே அங்கேயே கிடப்பீங்களா? இல்லவே இல்லைங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். அதற்கு முன்னாடி இன்னும் பாருங்க, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ பவுல் சொல்றார், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிற அன்பு சகோதரனே, உன்னை ஏசப்பா பிடிச்சிருக்கிறாரா? ஒரு கோல் வச்சிருக்கிறார். சவுலை பிடிக்கிறார், பவுலா மாற்றுகிறார். எதற்காக? அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. புறஜாதிகள் மத்தியில், ராஜாக்கள் மத்தியில், இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு மத்தியில் நான் பயன்படுத்த போகிறேன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எரேமியாவை தாயின் கருவலை உருவாவதற்கு முன்னாடி ஒரு இலக்கு வைத்து பிடிக்கிறார். தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறார். அன்பு சகோதரன் சோரே, உங்களை யாரும் சுமக்காச்சுக்கு அனுப்பலை. சுமக்காச்சும் கிறிஸ்தவங்களை நீங்கள்லாம் இல்லைங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு கோல் உண்டுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஐயோ நான் எலியாவா ஊழியம் செய்யணும்னு ஆசை தான். எலியாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அக்கினி நாளை பதில் கொடுக்கிறார். எலியாவும் ஆண்டவருக்கு தேவை. ஆனால் எலியாவை உருவாக்குவதற்கு யார் தேவை? கேரி தாற்றண்டை தேவை. எலியாவை உருவாக்குவதற்கு கேரி தாற்றனில் ஒளிந்து கொண்டிருக்கிற, ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிற, அவனை போஷிப்பதற்கு காகங்கள் தேவை. காகங்கள்லாம் அழகாக இருக்குமா? எங்கள் கேம்பஸ்க்கு நீங்கள் வாங்க, 11 ஏக்கரில் நிறைய நாய்கள் வச்சுருக்குறோம், நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்குறோம், கிளிகள் வளர்க்குறோம், கோழிகள் வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நீதிமான் மிருக ஜீவன்களை போஷிக்கிறான்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. இப்போ நான் காக்கா வளர்க்கலைங்க, ஏன்னா அது அசிங்கம். காக்கானாலே ஒன்றாப்பில் எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது காப்பா திருட்டு காக்கான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாட்டி வடை சுட்டாங்க, அது தெரியாமல் அந்த வடையை தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒன்றுக்கு உதவாத எல்லாரும் தள்ளப்பட்ட காக்கா. அதே போல் நீங்கள் இருக்கீங்களா? உங்களை கொண்டு தான் எலியாவை உருவாக்குவார். அன்பு சகோதரனை, நான் புரோஜனம் இல்லை என்று சொல்லாத. உன்னை காக்காவா டேவிட் கணேசனையும் விஎம் மூலியத்தை தாங்குகிற, ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிற அந்த அப்பத்தின் தண்ணீரையும் கொண்டு வந்து சேர்க்கிற காகங்களாக நீங்கள் மாறினால் என்ன? பாருங்க, உங்கள் ஏரியாவில் என் முழு நேர மிஸ்டர்கள் வந்து காணிக்க கொடுக்குறவங்கள சந்தித்து இவ்வளோ ஊழியம் செய்கிறோம், 1,00,000 பைபிள் வாங்கி தர போகிறோம், இன்னும் 1000 மிஸ்டர்கள் சேர்க்க போகிறாங்க, இன்னும் 4 கோடி ரூபா செலவில் ஒரு 1000-500 மிஸ்டர்கள் தவிர மிஸ்டரி ட்ரைனிங் சென்டர் தமிழ்நாட்டில் விருதுநர் பக்கத்தில் புள்ளலக்கோட்டை என்ற கிராமத்தில் கட்ட போகிறோம். இதே போல் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் ஒரு சென்டர் கட்ட ஒரு மிஸ்டரி வீடு கட்ட போகிறோம். மிஸ்டரிகள் தங்கி ஊழியம் செய்வதற்கு ஒரு வீடும், அவங்க அந்த தாலுக்காவில் இன்னும் நிறைய ஊழியர்களை உருவாக்கும் மிஸ்டரி ட்ரைனிங் சென்டர். ஒவ்வொரு தாலுக்காவிலையும் ஒரு 12, 15, 20 ஊழியர்களுக்கு ட்ரைனிங் சென்டர் கட்ட போகிறோம். இதே போல் தமிழ்நாட்டில் இப்போ 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களை இங்கே ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் எங்கள் இடத்துல இருந்து. இதே போல் ஆந்திராவில் 500 மிஸ்டரிகள், ஒரிசாவில் 500 மிஸ்டரிகள், அங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர், எல்லா மாநிலத்துலேயும் ஒரு ட்ரைனிங் சென்டர் வைக்க போகிறோம். தலை சுற்றிருங்க, கோடிகள் வேணாம். ஆனால் நம்ம அப்பா பெரியவருங்க. கோடிகளில் ஒரே மனுஷரை கொண்டு சந்திக்க முடியும். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் சந்திக்க முடியும். லட்சக்கணக்கான ஜனங்களை போஷிக்கணும். அவங்க இறைச்சி கேட்கும்போது என்னாகும் 11 ஒத்த காற்று அனுப்பி விடுறாரு. ஐயோ, ஒரு நாளைக்கு அவங்க கறி சாப்பிடுன்னு கேட்குறா. 1 நாள் இல்லை, 2 நாளில், 5 நாள், 10 நாள் இல்லை, 20 நாள், 1 மாதம் தின்னி தொலைங்கடா. குமிச்சிட்டார் குமிச்சு. ஐயா,
டேவிட் கணேசனும் நானும் இருந்தும் சரி, ஊழியம் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏசப்பா என்ன சொல்லாரோ அதை செய்யும்படி ஓடினாள். எதற்காக பிடிக்கப்பட்டமோ அதை செய்யும்படி ஓடினாள். என் ஆண்டவர் ஒரு எழுப்புதல் காட்சி அனுப்புவார். உலகம் முழுவதில் இருக்கிற அந்த காடைகளை வந்து குமித்தது போல எழுப்புதலுக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஸ்பான்சர்கள், காகங்களை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார் ஐயா. இன்றைக்கு தேவை எலியாக்கள் தேவை. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் பிடித்து 7000 பேர்கள் தேவை. அதுதான் ஐயா இந்த கிராம சேகத்தோட இலக்காக வைத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் எலியாவாக இருக்கலாம். உங்களை ஆண்டவர் தெரிந்தவுடைய நோக்கம், கோல் ஒருவேளை சாரிபாத் விதவையாக இருக்கலாம். ஆண்டவர் அங்கே கேரி தாட்டில் தண்ணி வற்றி போச்சு, ஒரு வழி அடைஞ்சிருச்சு, சும்மா விடுவாரா? ஒரு வழி அடைஞ்சா இன்னொரு வழி திறப்பார். இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்களே, ஐயோ நான் எதிர்பார்த்த அந்த வேலை போயிடுச்சு, கவலைப்படாத, பெஸ்ட் வேலையை ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஐயோ என் பொண்ணு பார்க்க வந்தாங்க, பிடிக்கலேன்னு போயிட்டாங்க, பரவாயில்ல, அந்த பிடிக்கலேன்னு சொன்னால் அவனை விடு, லூசு பயலை விடு, உனக்கு அதை விட பெஸ்ட்டை கொடுப்பார். சவுல் போயிட்டான்னு ஜெபிக்கிற ஆண்டவோடு உறவாடுகிற தாவீது போல உனக்கு ஒரு மாப்பிள்ளையை கொடுப்பார். ஐயோ நான் பார்த்த பிஸ்னஸ் இடத்தை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு கவலையோடு இந்த வார்த்தையை கேட்குற அன்பு சகோதரனை சகோதரி உன்னோடு கூட பேசுகிறார். இதை விட உன்னை விசாலமான ஒரு கடையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பிஸ்னஸ் பண்ணி இடத்தை கொடுப்பார். ஐயோ வாடகை வீட்டில் இங்கே வசதியாக இத்தனை வருஷம் இருந்துட்டு என்னை காலி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி புலம்போடு இந்த வார்த்தையில கேட்கிறீர்களா? உனக்கு விசாலமான ஒரு சொந்த வீட்டையே அவர் கட்டி தருவார். நீ ஒன்றும் பயப்படாத. ஒரு வழி அடைஞ்சிச்சுன்னா 7 வழி திறப்பார்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க. கேரி தாட்டணிலே தண்ணி குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான், அந்த வழி அடைக்கப்படுது. ஆனால் அடுத்த வசனத்தில், இல்லைடா நீ கிளம்பி சாரிபாத் விதவிக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாரிபாத் விதவிக்கு ஒரு கோல் இருக்குது. எலியாவை உருவாக்குறதுக்கு போஷிக்கணும். நீ செத்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு அடையை அவளுக்கு தரணும். நான் சொல்கிறேங்க, இந்த செய்தி கேட்குறேன், நீங்கள் டேவிட் கணேசன் போல ஊழியத்துக்கு வர்றீங்களா? வாங்க. வரலையா? டேவிட் கணேசனையும் 1800 மிஸ்டர்லேயும் உருவாகிறதுக்கு ஒரு சின்ன அடை தாங்க. அடைனா என்ன? நீங்கள் 4 டீ குடிச்சிங்கன்னா 3 டீ கட் பண்ணிடுங்க, 1 டீ வேணால் குடிச்சிக்கோங்க, மீது 3 டீக்குரிய அந்த பணத்தை தாங்க. டெய்லி நீங்கள் நல்ல பூ வாங்குவீங்களா? கழுதை விடுங்கங்க, வாரத்தில் ஒரு நாள் பூ வைங்க, மீதி எல்லாம் அந்த செலவை தாங்க. வீணாக செலவழிக்கிற, ஹோட்டலில் செலவழிக்கிற ரூபாயை தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் இருக்கிற சிறிய அடை எலியாவை உருவாக்குது போல இருக்கலாம். உன்னுடைய பர்பஸு சாரிபாத் விதவை அந்த கோலாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ? ஒவ்வொருத்தரும் கோல் இருக்குங்க. ஒரு சர்ச்சு உருவாக்குறாரா? சபை போதக நண்பர்களே, உங்களை சபை போதகராக வைத்திருக்க ஒரு கோல் இருக்கிறது. உங்கள் திருச்சபையின் மூலியமாக எதிரே இருக்கிற கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயத்தை கட்டப்பட வேண்டும். இப்போ புதுசாக ஆலயம் கட்டப்படுறவங்களுடைய சர்வே எடுங்க, அங்கே ஏதாவது ஒரு சர்ச் இருக்கும், அந்த இடத்துல தான் இன்னொரு சர்ச் வரும். இல்லைங்க, அது எழுப்புதல் இல்லை. சபை இல்லாத இடத்தில், அறிவிக்கப்படாத இடத்தில் இயேசுவை அறிவிக்கப்பட வேண்டும். அங்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து புதிதாக சர்ச் உண்டாக்கணும். அப்படிப்படி எழுப்புதல் தமிழகம் காணவில்லை ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய என்ன இலக்கு? என்ன இலக்கு? ஒவ்வொருத்தரையும் ஒரு இலக்கோடு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறேன். என்ன, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஏசப்பாட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே என்ன ரட்சித்தீங்க? என்னை ஊழினா தெரிஞ்சிருக்கிறீங்கன்னா எனக்கு நல்ல அப்பாவை கொடுத்துருக்கலாம், ஜெபிக்கிற அப்பாவை கொடுத்துருக்கலாம், ஜெபிக்கிற அம்மாவை கொடுத்துருக்கலாம், இல்லை நல்ல சர்ச்சுக்கு போகிற ஆண்டு பயப்படுற அண்ணன் தம்பிகளை கொடுத்துருக்குறேன். இல்லவே இல்லையே ஆண்டவரே, என்னை என் சர்ச்சு உள்ள கிராமத்தில் என்னை பிறக்க வச்சுருக்கலாம். திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, இங்கெல்லாம் எனக்கு பிறக்க வச்சுருக்கலாம். நான் 23 வருஷமாக உமக்கு விரோதமாக துன்மார்க்கனாக இருந்துட்டேன், உமக்கு விரோதமாக பேசிட்டேன், வர்ற ஊழியர்களை அறுவாள் எடுத்து வெட்ட போயிட்டேன்னு எவ்வளோ பாவம். சிகரெட்டு, சாராயம், எத்தனை பாவம் செஞ்சுட்டேன். என்ன நீங்கள் சரியாக என்னை பயன்படுத்தலை, என்னை சரியாக பிறக்க வச்சல, தப்பாக என்னை வழி நடத்திருக்கேன்னு சொல்லி என் மனசில் வருத்தம் இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் கிராமங்களில் எழுப்புதல் கொண்டு வர்றதுக்காகத்தான் உன்னை நான் முன்குறித்தேன், உன்னை பிடித்தேன், இதுதான் என்னுடைய கோலு, அதனால தான் உன்னை சர்ச்சில்லாத கிராமத்தில் பிறக்க வச்சேன்.
இயேசு அறியாதவங்க மத்தியில் நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லி நான் இயேசு அறியாத அப்பா அம்மாவை கொடுத்தேன், அண்ணன் தம்பிகளை கொடுத்தேன். நான் எதற்காக உன்னை பிடித்தேனோ அந்த திட்டத்தை நிறைவேற்றும் உன்னை பழக்க வைத்தேன் என்று சொன்னார் ஐயா. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நெருக்கத்தில், அவமானத்தின் மத்தியில், நிந்தியின் மத்தியில், நெருக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உன் மூலியமாக ஒரு கோலை வைத்திருக்கிறார், இலக்கை வைத்திருக்கிறார். உன்னை உடைக்கிறாரா? உடைக்கப்பட்ட ஆயிரங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை உருவாக்குவதற்கு உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன்னை பயன்படுத்த போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, வாட் இஸ் யுவர் கோல்? என்ன? யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் 14 வருஷமா ஒரே கோல் தான். என்ன கோல்? ராகேல் தான் கோல். அந்த 14 வருஷமும் 14 நாள் போல கொஞ்ச நாளாக தெரிந்ததான். 14 வருஷம் கொஞ்ச நாளாய் தெரிந்ததான். உன்னுடைய கோல் என்ன? நிறைய பேருக்குங்க கிறிஸ்தவன் ஆகிட்டோம், இனிமேல் சர்ச்சுக்கு போகிறதும் கோல். சர்ச்சுக்கு போகணும், மணியை பார்க்கணும். 9 மணி சர்ச்சுனா 9:30 மணிக்கு போகணும். சர்ச்சு முடிஞ்சோடனே வீட்டில் கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு தின்னுட்டு தூங்கிடணும். இதான் கோல். இதுக்கு நீ சர்ச்சுக்கு போகாமே இருக்கலாம். அந்த அந்நிய பாஷை பேசி தொலையாத. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இல்லைங்க, உங்கள் மீது ஒரு பெரிய கோடு. உங்களுடைய இலக்கு என்ன? வேதாகமத்தில் அழகாக சொல்லுது, மார்க் 16 அதிகாரத்தில் கடைசி கட்டளையோடு விசுவாசிக்கல நடக்கும் அடையாளம். உங்களுடைய கோல் என்ன? பிசாசுகளை நாமத்தினாலே துரத்துவார்கள், வியாதியஸ்மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமடைவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உன்னை விசுவாசத்தினாலே, உன்னுடைய அபிஷேகத்தின வல்லமையினாலே நீ பிசாசு துரத்துற கோலை மாறணும். வியாதி மேலே கை வச்சா சுகமாகணும்னு ஒரு கோல் வச்சிருக்கிறார். எத்தனை ஆசையாக உன் மேலே இலக்கு வச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களும் ஒரு வருஷத்தில் ஒருவரை ரட்சிக்குள்ளா வழிநடத்த வேண்டிய இலக்கு வச்சால் போதுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த செய்தியை கேட்கிற குடும்ப நண்பர்களை, இந்த வருஷத்தில் நான் 1000 மிஷனரிகளை உருவாக்கணும்னு சொல்லி இலக்கு வைக்கிறேன். அவங்கள கொண்டு வர்றதுக்கு என்ற ட்ரைனிங் சென்டர் கட்டடம் இல்லை, அவங்கள இங்கே கொண்டு வந்து பராமரிக்கிறது. பைபிளில் உபதியா ஒரு 100 பேரை யாருக்கும் தெரியாமல், ஆகாபுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சவங்கள போஷிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார் 7000 பேரை ஒழிச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறார். அவங்கள உருவாக்க வேண்டியிருக்கலைங்க. 1000 மிஷனரிகளை இங்கே வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்குற இடத்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு ஆயிரங்கள் லட்சங்கள் செலவாகும். நான் என்ன தெரியுமா விரும்புகிறேன்? 1000 மிஷனரிகள் நாங்கள் ஊழியர்களை எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் ஜெபிக்க நீங்கள் ஆயத்தமா, கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? இந்த செய்தியை கேட்குற நீங்கள் சவாலாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு 5000 ரூபா உங்கள் குடும்பத்தின் சார்பாக தாங்களேன். 5000 ரூபா கொடுக்குற ஒரு 1000 பேர் எழுப்பினால் போதும் ஐயா. இன்னும் ஒரு 1000 மிஷனரிகளை புதிதாகினால் எழுப்ப முடியும். 1000 சாரிபாத் விதவைகள் இல்லையோ, 1000 ஆண்டவர் கொடுக்கிறதை கொண்டு வந்து சேர்க்கிற காகங்கள் இல்லையோ, பூரா திருட்டு காக்காவாங்க. ஐயா, உங்களை ஏங்க ரட்சித்தாரு? ஏங்க உங்களை போஷிக்கிறார்? ஏன் உனக்கு வேலை கொடுத்தார்? ஏன் உனக்கு பிஸ்னஸ் கொடுக்கிறார்? உன் கண்கள் முன்பாக நடக்கிற ஊழியத்தை தாங்குவதற்காகத்தானே. கவனிப்பாரற்று இருக்கிறாய். ஐயோ, நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் பதறுகிறது ஐயா. கேள்விப்படுகிறான், சும்மா இருக்க முடியலை. அவனால் முடிந்தது என்ன? அவன் தரப்பில் நின்று ஜெபிக்கிறான், உபவாசம் இருக்கிறான், மிகவும் அழுகிறான். அவனால் முடிந்தது தான். அவன் ஜெபிச்சு உபவாசம் இருந்து அழுதுட்டு போய் உட்காந்துட்டான், ஆஃபீஸ் வேலையில் உட்காந்துட்டான். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவன் ஜெபித்து அவன் உட்காந்துட்டான். அவன் பண்ண ஜெபம் உட்கார விடலை, ராஜாவின் இருதயத்தை திறக்கிறார். ராஜா, இயேசுவை அறியாத ராஜாலாம் உள்ளம் திறந்து நெகேமியாவுக்கு தேவையான ஜாமீன் கொடுக்குறாங்க, விசா கொடுக்குறாங்க, மரஜாமான் கொடுக்குறான். ஐயோ, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ நண்பர்களை இதை விட எப்படிங்க எங்களால் நிரூபிக்க முடியும்? உங்கள் கண்ணு முன்னுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், உங்கள் கண்ணு முன்னுக்கு மிஷனரிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரந்தோறும் ஒவ்வொரு நாளும் கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், வாலிபர் முகாம் நடத்துகிறோம், சிறுவர் முகாம் நடத்துகிறோம். ராஜாவின் உள்ளத்தை திறக்கிறாரு. உங்கள் உள்ளம் திறக்கப்படாதோ? உங்களை இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படித்தான் ராஜமேன்மை உனக்கு எடுத்திருக்கிறார். எஸ்தருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த செய்தி கேட்கிற உங்கள் ஒவ்வொரு கூட வருகிறது ஐயா. உன்னை அழைத்ததற்கு நோக்கம் உண்டு, உனக்கு ஜீவனை கொடுத்ததற்கு நோக்கம் உண்டு, கொடி விபத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பை கொடுத்தாரே ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்காக? ஜெபம் பண்ணுகிற இலக்கு, திறப்பில் நிற்கிற இலக்கு, பங்காளராக இணைகிற இலக்கு, உன்னால் என்றதை எலியாவை உருவாக்குற போஷிக்கிற இலக்கையா.
நிறைய பேருங்க பழைய ஏற்பாட்டில் கழுதையை தேடி போன சவுல்கிட்ட அவன் இலக்கு எப்படி தெரியுமா மாறிடுச்சு? ஆண்டவர் அவனை தூக்கி உயர்த்தினதெல்லாம் மறந்துட்டு அவன் இலக்கு எல்லாம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? தாவீதை கொல்லணும்னு மாறிடுச்சு. கொழுப்புங்க. அன்பு சகோதரனே, உன்னுடைய இலக்கு என்ன தெரியுமா? முன்னாடி சவுளுடைய இலக்கு கோலியாத்தாக இருந்திருக்க வேண்டும். சவுளை அழைத்தது உண்மையானால், அபிஷேகத்து உண்மையானால், தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடிக்க முடியுமானால் இதே சவுளை கொண்டு கோலியாத்தை முறியடித்திருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய இலக்கு பணங்கள், வசதிகள், ஐஸ்வர்யம் போயிருச்சு. தவறிட்டான். எனக்கு இருக்கிற அநேக திருச்சபைகள் தவறிவிட்டதை, அநேக போதர்கள் தவறிவிட்டார்கள். அவருடைய இலக்கு பணமாக மாறிவிட்டது, அவருடைய இலக்கு வயிறாக மாறிவிட்டது, அவருடைய இலக்கு கோட்டு சூட்டு டை நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு, பெரிய அழகான கட்டடம் என்று மாறிவிட்டது. ஐயா, உடைய இலக்கு எதுவாக இருக்கணும்? தெருப்பிரசங்கம் பண்ணணும், வீடுகளை சந்திக்கணும், ஆலயமில்லாத கிராமங்களுக்கு போகணும், எதிரே இருக்க கிராமத்துக்கு போகணும், கழுதை குட்டிகளை கட்டப்பட்டு ஆத்மலை கட்டவிழ்க்கிற இலக்காக இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களுடைய இலக்காக மாற வேண்டும். ஐயோ, என்ன சொல்றதுனே தெரியலையேங்க. நம்முடைய இலக்கு மாறிவிட்டது ஐயா, இலக்கு மாறிவிட்டது ஐயா. லட்சங்கள் காத்திருக்கிறது, கோடிகள் காத்திருக்கிறது இயேசுவை அறிவதற்கு. நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? என்னால் இயன்றதை நான் செய்கிறேன். நான் பெரிய ஊழியம் செய்கிறேன்னு சொல்ல முடியாதுங்க. இவ்வளவு சொல்கிறீங்களே, உன்ட்ட குறைவில்லை. என் அட்மினிஸ்ட்ரேஷனில் குறை இருக்குதுங்க. என்கிட்ட சரியான ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லா கொட்டி கிடக்கிற வேலை வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் ஒரு வேலை நல்லா படித்தவங்க, எனக்கு வேலை நிறைய குறைவு. என்னால் அவங்கள எழுப்ப முடியல. நான் ஜெபிக்கிறேன். ஆனால் என்னாலை முடிந்த ஊழியத்தை என் ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதை பிடித்துக்கொள்படி ஓடுகிறேன். நான் எதுக்கு அழைச்சி? ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சேன். நான் ஏன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்? என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரை நான் கண்ணீரோடு அழுகிறவராக பார்த்தேன். ஐயா, என்னுடைய இலக்கு என்ன தெரியுமா? ஏசப்பாவை அழ வைக்கக்கூடாதுங்க. எனக்கு உசுர் கொடுத்து ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கணும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் சொல்லி, ஏசப்பா அழாதுங்க, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆசையாய் ஜெபிக்கிறேன், ஆசையாய் வேதம் வாசிக்கிறேன், ஆசையாய் பிரசங்கிக்கிறேன். எனக்கு கொடுக்க வருகிற பணத்தை ஆசையாய் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். ஐயா, நான் சாகிற வரை 7000 மிஸ்டர்களை எழுப்பி 1,00,000 கிராமத்தை இயேசுக்கு சொந்தமாக்கிவிட்டு தான் சாவேன். என்னுடைய இலக்கு இதுதான் ஐயா. அன்பு சகோதரனே, உன்னுடைய இலக்கு என்ன? வாட் அபவுட் யூ? ஒப்பு கொடுங்க. உன்னோடு கூட பேசுகிறார். உன் அருகிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்தவர், உனக்கு நல்ல வேலை கொடுத்தவர், பிஸ்னஸ் கொடுத்தவர், நல்ல சொந்த வீடை, காரு, பங்களாவை கொடுத்தவர் இன்றைக்கு உன் அருகிலே தேசத்திற்கு அழுகிறார், வாலிபர்களுக்கு அழுகிறார், சிறுபிள்ளைகளுக்கு அழுகிறார். உன்னுடைய இலக்கு என்ன? என்ன செய்ய போகிறாய்? உன் கண்ணீரை துடைத்து ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க போகிறாயா? அவரை துன்பப்படுத்த போகிறாயா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படுவதாக. எலியாவாக இவர்களை மாறட்டும், நிரூபிக்கிற ஒரு எலியாவாக மாற்றும், அல்லது எலியாவை போஷிக்கிற காகங்களாக மாறட்டும். ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிற ஆசீர்வாதத்தை, காணிக்கைகளை, ஜெபத்தை கொண்டு வந்து சேர்த்து எலியாவை போஷிக்கிற காகங்களாக மாற்றும். சாரிபாத்தி விதவிகளாக மாறட்டும். இதற்காக பிடிக்கப்பட்டு நான் அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஓடுகிறேன், ஆசையாய் ஓடுகிறேன் என்று பவுலாக மாறட்டும். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு, ராஜாக்களுக்கு, புறஜாதிகள் மத்தியில் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று பவுல் தன்னை அர்ப்பணித்தது போல இவளை அர்ப்பணிக்கட்டும். இந்த கணேசனாக மாறட்டும் அப்பா. ஐயோ, கழுதையை தேடி போன சவுளுடைய இலக்கு தாவீதா மாறிடுச்சு. தாவீதை அழிக்கணும், அந்த உடன் ஊழியர் நான் வளரவிடக்கூடாதுன்னு சொல்லி அநேகருடைய சவுள்கள் கூடிட்டாங்களே. ஐயோ, ஒரு ஊழியம் செய்கிற ஊழியத்தை தாக்கி பேசுகிறவங்க கூடிட்டாங்க. ஆண்டவரே, சவுளுடைய கோல் தாவீதா மாறட்டும் அப்பா. சவுளுடைய கோல் கோலியாத்தா மாறட்டும். சவுளுடைய கோல் தாவீது அல்ல என்று மணந்திர மட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவர் அபிஷேகத்தை அழைச்சது கோலியாத்தை முறியடிக்கணும், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னு சொல்லி தானே என் அபிஷேகத்தார் என்ற சவுள்கள் மணந்திர மட்டும். சவுளை போன்று இருக்கிற கிறிஸ்தவர்கள், சவுளை போன்று இருக்கிற ஊழியக்காரர்கள் மாறட்டும். ஆண்டவரே, தாவீது ஜீவனுள்ள தேவனை இவன் நிந்தித்தானே, இவன் எம்மாத்திரம் என்று கோலியாத்தை இலக்காக வைத்தபோது அந்த கோலியாத்தை முறியடிக்கும்படி தாவீதை பயன்படுத்தினரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும். அநேகர் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும்படி
நம்முடைய இருதயங்களை பேசும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.